அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹவ்வா ஆதமுக்கு துரோகம் செய்தார்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களாக நான் பல நூல்களில் பல சொற்பொழிவுகளில் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வச்சான்ல, அப்படி அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அந்த மரத்தை அணுகி அந்த மரத்தில் உள்ள அந்த பழத்தை சாப்பிட சொன்னதில் முக்கிய பங்கு ஹவ்வா தான் செஞ்சாங்க. அவங்க தான் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை வழி கெடுத்துட்டாங்க, அதுக்கு அதன் மூலமாக துரோகம் செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல இட்டு கதைகளை எல்லாம் ஏகப்பட்ட கதைகளை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு சரியா, அதுக்கு குரான்லேயோ ஹதீஸ்லையோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், மார்க்க அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வின் பேர்லேயே இட்டு கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அந்த சம்பவத்தை சொல்கிறான். அதை அல்லாஹ் தான் சொல்லணும், வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்ம நம்பணும். அப்போ 2வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இருவரையும், யார், ஆதம் ஹவ்வா இருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான். எங்கிருந்து? சொர்க்கத்திலிருந்து. அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். மிக உயர்ந்த நிலையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருந்தான். அங்கிருந்து சைத்தான் அவங்கள வெளியேற்றினான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகள், உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளது என்றும் நாம் கூறினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்காக? அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டு அவங்க செஞ்ச தவறுனால தான் அவங்கள உலகத்துக்கு அனுப்பப்பட்டதாக இங்கே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். இதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. இன்னும் விவரமாக சொல்கிறான் அல்லாஹ். 7வது அத்தியாயம் 19, 20, 21, 22, 23 ஆகிய 4 வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஆதமே, நீரும் உமது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள். இங்கே இந்த சொர்க்கத்திலே நீங்கள் விரும்பியவாறு இருவரும் என்ன வேண்டியதை உண்ணுங்கள். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் இருவரும் அநீதி இழைத்தவர்களாகி விடுவீர்கள் என்றும் நாம் கூறினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எப்போ? அவங்கள குடியமர்த்த போடும்போது அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன செய்தி. அடுத்து 20வது வசனத்தில் அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த வெட்கத்தலங்களை பற்றி புரிய வைப்பதற்காக சைத்தான் இருவருக்கும் தீய எண்ணத்தை, தீய சிந்தனையை ஏற்படுத்தினான். இருவருக்கும் தான் ஏற்படுத்தினான். ஆதமுக்கு மட்டுமா ஏற்படுத்தினான்? ஹவ்வாவுக்கு மட்டுமா ஏற்படுத்தினான்? இல்லை, 2 பேருக்கும் தான் ஏற்படுத்தினான். சரியா? அதனால் எப்படி என்ன சொல்லி அவன் அந்த இருவருக்கும் அந்த ஆசையை காட்டியிருக்கான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறான்ல, இருவரும் வானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவோ அல்லது நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான். மேலும் சொல்கிறான் 21வது வசனத்தில், நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுபவனே என்று அவர்களிடம் சத்தியம் செய்தான். அவ்விருவரையும் ஏமாற்றி தரம் தாழ்த்தினான். அவ்விருவருக்கும் அம்மரத்தை சுவைத்த போது, அவ்விருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை சுவைத்த போது அவர்களின் வெட்கத்தலங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிந்தது. அதுவரையிலும் எதுவும் தெரியாதவர்களாக இருந்திருக்காங்க. என்ன, ஆண் பால் பெண் பாலுங்கிற இந்த பாலின்மை இல்லாத அளவில் இருந்திருக்கிறாங்க. எப்போ இந்த மரத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ தான் நான் ஆணுங்கிற உணர்வு அவருக்கு வருது, அப்போ தான் இவங்க பெண்ணுங்கிற உணவு வருது. உடனே அந்த வெட்கத்தின் அடிப்படையில் ஓடி போய் மரத்தை இலைகளை எடுத்து மறைக்கிறாங்க. அப்போ இப்போ தான் முழு மனிதனாக அவங்க ஆகுறாங்க. சரியா? பகுத்தறிவு விட்டுற மனிதனாக அப்போ தான் ஆகுறாங்க. அறிவு வேலை செஞ்ச உடனே தானே ஆஹா நம்ம இதை மறைக்கணுமே அப்படிங்கிற சிந்தனை வருது. அதுக்கப்புறம் தான் போய் மறைக்கிறாங்க. சரியா? இருவரும் சொர்க்கத்தின் இலையினால் தம்மை மூடிக்கொள்ள முயன்றார்கள். அதை மறைக்கிறதுக்கு முயல்றாங்க. இதுக்கு ஏராளமான கதைகளை கட்டி வச்சுருக்கானோ. சரியா? எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நபிமார்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அக்கபோர் சொல்லி மாளாது அவ்வளவு கட்டி வச்சுருக்காங்க. அதை விடுங்க.
அப்போ அவர்களின் இறைவன் அழைத்து, இம்மரத்தை நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா? சைத்தான் உங்கள் இருவருக்கும் பகீரங்க எதிரி என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டான். பிறகு அந்த மாதிரி நான் சொன்ன பிற்பாடு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது 23வது வசனத்தில், எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம். நீ ஒன்றும் செய்யலை, நீ எல்லாம் சரியாக தான் செஞ்ச. இருந்தாலும் அந்த நாசகார சைத்தானுடைய பேச்சு கேட்டு எங்களுக்கு நாங்கள் தான் தீங்கிழைத்து கொண்டோம். என்ன, நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டம் அடைந்தவராக ஆகிவிடுவோம் என்று இருவரும் கூறினர். சரியா? கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? 2 பேர் தான் தப்பு செஞ்சாங்க, 2 பேரும் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சரியா? தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிக்கணும், நீ மன்னிக்கலன்னா எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த வார்த்தைகளை கூட வேறு அத்தியாயங்கள் அல்ல என்ன சொல்கிறான், என்ன, மன்னிப்புக்கான சில வார்த்தைகளை ஆதம் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டார். ஆதம் பெற்றுக்கொண்டார்னா 2 பேரும் பெற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இப்படித்தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு அல்ல என்ன பண்ணியிருக்கான், சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம், ஆதமே, இவன் உமக்கும் உமது மனைவிக்கும் எதிரி ஆவான். இவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிட வேண்டாம், அப்போது நீர் துர்ப்பசாலியாகி விடுவீர் என்றும் நாம் கூறினோம். அதை அந்த குடியமர்த்தும் போதே இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறான். சைத்தா வழி கெடுத்துருவான், அவன் உனக்கு பகீரங்க எதிரி, உன்னை வெளியேற்றுறதுக்கு எல்லா விஷயத்தையும் செய்வான், கவனம்னு சொல்லி தான் அங்கே அனுப்பியிருக்கிறான். மேலே என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, இங்கே நீர் பசியோடு இருக்க மாட்டீர், நிர்வாணமாக மாட்டீர். இங்கே நீர் தாகத்துடனும் இருக்க மாட்டீர், உன் மீது வெயிலும் படாது என்றும் நாம் கூறினோம். அடுத்தது 120 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவரிடம் சைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். ஆதமே, நிலையான வாழ்வளிக்கும் இந்த மரத்தை பற்றியும் அழிவில்லா ஆட்சியை பற்றியும் நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று ஆசை காட்டுறான். புரியுதுங்களா? அடுத்து இருவரும் அதிலிருந்து சாப்பிட்டனர். இதில் எங்கேயாவது ஹவ்வா தான் அப்படி சாப்பிட சொன்னாங்கன்னு இருக்கா? இவ்வளோ வசனங்களையும் நம்ம வாசித்து காட்டுறோமே, ஹவ்வா தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார்னு சொல்லி பச்சை பொய்ய அல்லாவுடைய பயம் இல்லாமல் இப்படி புழுகி வச்சுருக்காங்களே, இந்த வசனங்களில் எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை. 121 எல்லான்னு சொல்கிறான்னா, அவ்விருவரும் அதிலிருந்து சாப்பிட்டார்கள், அவ்விருவருக்கும் தங்களது வெட்கத்தலங்கள் பற்றி தெரிந்தது. அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலையால் தங்களை மறைத்து கொள்ள முற்பட்டனர். ஆதம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார், எனவே அவர் வழி தவறினார். நம்ம இவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன பண்ணிட்டாரு, என்ன வழி தவறிட்டாரு. அதுக்கு காரணம் யார்? அது முன்னாடியே சொல்லிட்டான் அல்ல, சைத்தான். சரியா? அடுத்ததா இதில் பிறகு அவங்க மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க மன்னிப்பு அல்ல ஏற்றுக்கொண்டு பின்னர் அவரை இறைவன் தேர்ந்தெடுத்தான், மன்னித்து நேர்வழி காட்டினான். தேர்ந்தெடுத்தது நபியாக தேர்ந்தெடுத்து அப்புறம் அந்த உலகத்துக்கு அனுப்பினப்பட்ட பிற்பாடு நீங்கள் எல்லாம் இறங்குங்க, உங்களுக்கு நேர்வழி வரும்னு சொன்னான். எல்லாம் அது மாதிரி அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவங்கள வழி நடத்தினான். இது இதோடைய செயல். இதில் குறிப்பாக சொல்லும்போது என்ன சொல்கிறான்ல, இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதிக தவறுக்குரியவர் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருமறை வசனத்திலிருந்து தவறில்லத்தில் அதிக பங்கு யாருக்கு இருக்குன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 20வது அத்தியாயம் 115வது வசனத்தில், இதற்கு முன் ஆதமிடம் உறுதிமொழி எடுத்தோம். இதற்கு முன் எங்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்ததுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தானாம். எப்படிப்பட்ட உறுதிமொழி? அவர் அதை மறந்து விட்டார். எப்படி சொல்கிறான்ல, 20:115 கவனமாக பாருங்கள். இதற்கு முன் ஆதமிடம் உறுதிமொழி எடுத்தோம், அவர் அதை மறந்து விட்டார், அவரிடம் உறுதியை நாம் காணவில்லை. ஒரு உறுதிப்பாடு இல்லை அவர்கிட்ட, இல்லையா? அதனால் அவர் மறந்துட்டார், அந்த உறுதிமொழியை அவர் விட்டுட்டார், அதை மறந்துட்டார். அப்போ இதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே அதுக்கு காரணம். இதுக்கு நம்ம எப்படி போய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் அதில் அவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறது இருக்க, இது பெரிய அபாண்டமான பொய். சரியா? அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பேருக்கும் தான் அதை தடுத்துருந்தான், 2 பேரும் தான் அந்த தவறை செஞ்சுருக்காங்கங்கிறத தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்லுது. அதை மீறி வேறு விதத்தில் யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொண்டு, இதோடைய இந்த வசனங்களை எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவு செய்கிறேன், அதுலேயும் படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜசாக்கல்லா ஹேர்.